வடுகுப்பட்டி அருள்மிகு சென்றாய பெருமாள் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலுங்க. இதுக்கு முதல் முறை பொது ஏலம் இன்னைக்கு நடைபெற்றது. இதுல 5 பேர் டெபாசிட் கட்டி கலந்துக்கிட்டாங்க. 6000 ரூபாய் திருக்கோயில் மதிப்பு வச்சோம் 3 ஏக்கருக்கு நிலத்துக்கு. இரு தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால சட்டமன்ற ஒழுங்கு பிரச்சனை வர காரணத்தினால ஏலம் தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கோம். தேதி குறிப்பிடப்படாம பொது ஏலம் விரைவில் நடைபெறும். மொத்த சாமி கோயிலுக்கு எவ்வளவு லேண்ட் இருந்தது? இன்னைக்கு ஏலம் விட்டதுக்கு 4 ஏக்கர் 36 இருந்தது. 4 ஏக்கர் 36 சென்ட் இருந்தது. அதுல கோயில் பயன்பாட்டிற்காக 1 ஏக்கர் 36 சென்ட் போக மீதி இருக்கிற ஏக்கர் மட்டும் நம்ம பொது ஏலம் விட்டோம். 3 ஏக்கர் கோயிலுக்கு 1 ஏக்கரும் 36 சென்ட் போனா அப்ப 3 ஏக்கர் மட்டும் பொது ஏலம். வடுகுப்பட்டி வெங்கடாச்சலம் பையன் சுந்தரேஷ் பேசுறாங்க. கலர்காடு பெருமாளுக்கு பின்னாடி சென்றாய பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி என்னுடைய தோட்டம் இருக்குங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஏலம் ஓட்ட தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 ஏக்கர் பக்கத்தில் ஏலம் ஓட்ட தான் கூறியிருந்தாங்க. விவோ ஆஃபீஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ அதன்படி நான் இன்னைக்கு ஏலம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஸோ அதிகப்படியான தொகையாக 23,100 ரூபாய் வரைக்கும் நான் கூறியிருக்கேன். ஆனால் என்ன காரணம் தெரியல, இப்போது எனக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அது வேணுன்றதுக்கு நான் கேட்கறேன். நான் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் நான் எடுத்துக்க வந்திருக்கேன். 3 வருடத்துக்கான பணத்தையும் நான் ரெடியாக வச்சிருக்கேன். கட்டலான்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கேன். எடுத்துட்டு விவசாயம் பண்ணணும், ஸோ கோயிலுக்காக அறநிலையத்துறைக்காக அந்த பணத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் எடுத்து வந்திருக்கேங்க. என்ன காரணம் நிராகரிச்சாங்க தெரியலைங்க. அது ஊர் மக்கள் தான் சொல்லலாம். எனக்கு எதுக்காக நிராகரிச்சாங்க அதிகாரி இது வரைக்கும் எதுவும் சொல்லல. அது ஏதோ ஊர்ல அவங்க ஏதோ ஊர்ல ஏதோ சொன்னாங்க. இந்து அறநிலையத்துறை அதிகாரிங்க நீங்க ஏலம் அதிகமா தான் கூறிட்டு இருக்கீங்க. இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வேணாம் நிறுத்தினாங்கன்னு இல்ல அதுதான் அப்படி கேட்டிருக்கேன். நான் எதுவும் கூறல. சரியான என்ன சொல்லல, எதுவும் சொல்லல. அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. ரிட்டனா கேட்டது எதுவும் சொல்லல. இப்ப ஏலம் திருப்பி மறுபடியும் நடக்க போதா இல்ல ஒரு 15 நாள் கழித்து திரும்ப கொடுப்பதா சொல்லல, சொல்றதா சொல்லியிருக்காங்க. சென்றாய பெருமாள் கோயிலுங்க ஒரு 4.25 ஏக்கர் காடு இருக்குங்க. அதுல மாட்டுக்கு ஒரு 1.5 ஏக்கரை விட்டுறாங்க. மீதி 3 ஏக்கரை ஏலம் போடுறாங்க. இந்த ஏலத்துல பழசு ஏற்கனவே அவங்க பெட்டிஷன் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கூற வரான்னு சொன்னா கலெக்டர்ல பெட்டிஷன் கொடுக்கலான்னு சொன்னாருங்க. அவங்க தடை அறநிலையத்துறையில போறதுக்கு எந்த ரெக்கார்டு இல்ல. ரெக்கார்டு இருந்தா போங்கன்னா ரெக்கார்டு இல்லாத அவங்க நாங்க தான் இப்பதான் ஆக்குபை பண்றதுனால வேணாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்க மேல வச்சு ஊரால் எல்லாம் வச்சு அந்த முடியும் அப்படிப்பட்ட மாதிரி இருக்கு. கோயில் பொது கோயில் தான், வேற டீசல் கோயில். அறநிலையத்துறையில போனதுனால இவங்க அவங்க தடுக்கிறாங்க. இது நாங்க என்ன செய்ய முடியும்? அவர் போவானா அவருக்கு தடம் இருந்தா அவருக்கு போய்க்கணும். தடம் இல்லாத காருக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அவங்க இல்லாதனால இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏலம் அதனால நிறுத்தி வைக்கணும். இப்ப ஏலம் கூறி வேணுட்டு எச்சா போறதுனால பாத்தீங்கன்னா கூறுறதுக்கு மேல அதிகமா பட்ஜெட் அதிகமா போனதுனால இந்த ஏலத்தை அவர் சுயநலமா எடுக்கிறதுனால நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏலம் அதிகமா போனதுனால எங்களுக்கு அதிகமா போனா அரசுக்கு தானே லாபம். அப்படி இல்லைங்க, சுயநலத்துல எடுக்கிறது. நாளைக்கு எடுத்துக்குவாங்க, எடுத்துட்டு என்ன வேணா பண்ணலாம்னால வேணாம்னு பேர் எடுத்துக்கலாம். வருங்கால பிரச்சனை நாங்க தானே பாக்கணும். அதனால வேணாம்.